மேடம் ஆக்சுவலி இப்போ வந்து உங்கள் பையன், உங்கள் வீட்டுக்காரரு, உங்கள் சொந்த தம்பி பசங்க ஆல்மோஸ்ட் உங்கள் மூலியமா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேல ஆக்சி பிளஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தங்கச்சி பிள்ளைங்க. ஸோ இத்தனை பேரும் உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் இருக்கு, நல்ல மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. தம்பியே சொன்னாங்க 25 வருஷத்துக்கு பிறகு அந்த ஸ்டொமக்ல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய விஷயம். அவங்க எல்லாம் யூஎஸ்ல இருந்து வந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியே பாத்தீங்கன்னா இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாங்க. இப்பயுமே நாங்க தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். நானும் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இங்க வந்து கண்டிப்பா வந்து எப்படியாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப எனக்கு நல்ல ஹோப்பா இருக்கு. ஏன்னா இங்க வந்து நேத்து பார்த்ததுக்கு நீங்க தெளிவாயிட்டீங்களே. நேத்து எடுத்துட்டு போன டீடாக்ஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. நல்லா இது கார்லயே தூங்கிட்டோம் எல்லாருமே, நானும் பையனும் தூங்கிட்டோம். மனசு ரிலாக்ஸா இருக்கு. உங்களுடைய சர்வீஸ் மேலும் மேலும் வளர எங்களுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு யூஎஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி சார் சொன்னாரு இருக்காங்கன்னு. ஆனா நீங்க அப்படி இங்க இந்தியால இருக்க ஒரு பொண்ணா என்ன நினைச்சுக்கோங்க. இப்ப தம்பிக்கு நான் அந்த ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுத்து அவருக்கு அடுத்து வந்து கல்யாண பத்திரிக்கையோட நீங்க வரணும், நீங்களும் வரணும். அதுல ஒரு டவுட்டே இல்லை. எப்ப வந்தாலும் கேட்பனா இல்லையா, எப்ப கொண்டு வரீங்கன்னு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அந்த குட் நியூஸோட, குறிப்பா அவங்க அப்பாவுக்கு இருக்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலோட அவரோட டெஸ்டிமோனியோட நம்ம மீட் பண்றோம். எனக்கு நீங்க தெரியவே தெரியாது இவ்வளோ டாக்டர் சிபிக்கு நீங்க கிரேட்ஃபுல்னு. ஸோ டாக்டர் சிபியோட பர்த்டேக்கு நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க மேம்? 100 ஆண்டு வாழ்க. 100 ஆண்டு வாழ்கட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்வீங்க மேம்? ஸ்பீடி ரெக்கவரி. மேடம் வந்து சைலண்டா இருந்தாலும் வயலண்டா ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஆமா, நீங்க எப்போ வந்தாலும் சைலண்டா தான் இருப்பீங்க, நோட் பண்ணியது இல்லை. பட் அவங்க 2 பேரும் இல்லாத போது நீங்க நிறைய எங்க ப்ரேயர்ல உங்களை ஆட் பண்ணி நாங்க ப்ரேயர் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எத்தனையோ பேருக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்குது. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. நீங்க வந்து இனிமேல் பையனை பத்தி இருக்க கவலையை இப்படி எடுத்து இப்படி வச்சிருங்க. அவர் வந்து எங்க வீட்டு பையனா வச்சு, அது முன்னாடியும் அப்படிதான் இருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விகள் இருக்கும் பாத்தீங்களா, சரியாகுமா ஆகாத அந்த கேள்விகளுக்குலாம் நீங்க யோசிக்கவே வேணாம். எப்பயுமே அவர் வந்தா ஸ்பெஷல் கேர். இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்கல்ல, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் பார்த்துதான். உண்மையிலே நீங்கள் அஜீஸ்ன்னு சொன்னோன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றீங்க. ஆமாம், வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். அதே மாதிரி அவங்க இன்னொருத்தர் இருக்கார் அனாசு, அவர் பேர் சொன்னாலும் அப்படிதான். அவர் வந்து எப்போ வந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு பர்சனலியும் அட்வைஸ். அதாவது 2 பேருமே ஒரு வித்தியாசமான டைப்பு. உங்கள்கிட்ட சொன்ன பிறகு 2 பேருமே ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கிறாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. வந்து ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு மேடம், எனக்கு இது பண்ண பிடிக்கல, இது பண்ண பிடிக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லாதெல்லாம் கூட என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அது என்ன என்னால் சப்போர்ட் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தருவேன். அந்த பிள்ளைங்க வந்து என்னென்னா வளர்ற பசங்க, கொஞ்சம் நம்ம சப்போர்ட் கொடுத்து கைப்பிடிச்சு தூக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், they will grow very great heights. அதே 2 பேருமே நல்ல பசங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்கள் சேவை எப்பயுமே இருக்கும். எப்பயுமே இருக்கும். தேங்க்யூ. அதே நான் இங்கே பொண்ணு வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீலோட தான் இங்கே வர, ஒன்றும் வாங்கிட்டு வரலையே நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இன்னொரு வருத்தம் சொல்லட்டுமா, எப்பயுமே பட்டர் மில்க் ரெடியா இருக்கும். இன்னைக்கு அந்த ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் இதுக்காக கிளம்பிட்டாங்க. நேற்று கொடுக்கணும்னு நினைச்சு, நேற்று கொடுத்தாங்களா? நேற்று கொடுக்கல சார், நீங்க மோர் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நெக்ஸ்ட் டைம் இது நடக்காது. நான் கேட்டுக்கிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிலாம் இல்லை. அது நீங்க ப்ரிப்பேர் பண்றது உங்க வீட்டுல பண்ணுங்க. இங்க எங்களோட சார்பா எப்பயுமே நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். தேங்க்யூ.